ஈரான் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு யதார்த்தமான உண்மையை சொல்லி ஆகணும். எவ்வளோ தான் டெக்னாலஜி தொழில்நுட்பம் எல்லாம் வளர்ந்துக்கிட்டே போனாலும் நம்ம கெரியரில் இங்கிலீஷ் பேசுகிறத வச்சு தான் நம்மளுடைய ப்ரொமோஷன் இருந்து எல்லாமே முடிவு பண்ணுறாங்க. இங்கிலீஷ் சரியாக கம்யூனிகேட் பண்ண தெரியல இங்கிலீஷில் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ப்ரொமோஷன் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இங்கிலீஷ் ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் தான். இருந்தாலும் சரி, இன்றைக்கி இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி யூடியூப் வீடியோஸ் இருக்குது, வாட்ஸ்அப்பில் ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்குது. இதை வச்சு நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கலான்னு பார்க்குறோம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஸ்விம்மிங் கற்றுக்கணும் அப்படின்னா வீடியோ பார்த்து ஸ்விம்மிங் கற்றுக்க முடியுமா? முடியாது. தண்ணியில் இறங்கி தான் நம்ம நீந்த கற்றுக்க முடியும். அதே மாதிரி தான் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம பேசி பயிற்சி பண்ணது தான் அந்த இங்கிலீஷை நம்மளால் கற்றுக்க முடியும். இதுக்காகவே நம்ம ஐஐடிஎன்ஸ் மற்றும் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் சேர்ந்து பண்ண ஒரு கோர்ஸ் தான் சூப்பர்னோவா AI. இது நம்மளுடைய தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் டிலேவை கம்மி பண்ணும். ரெண்டாவது, இதில் 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நம்மளை நிறைய பேச வச்சு பயிற்சி கொடுத்து நம்ம இங்கிலீஷை ப்ரொஃபிஷியன்சியை உள்ளே கொண்டு வரும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது ஜஸ்ட் ஒரு ஆப் மட்டும் கிடையாது. நம்ம இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண முதல் நிமிஷத்துலேருந்தே நம்ம இங்கிலீஷ் பேச கற்றுக்க ஆரம்பிக்கலாம். இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் கூடவே நம்மளை மானிட்டர் பண்ணுறதுக்கும் நம்மளை கைட் பண்ணுறதுக்கும் ஒரு ஹேபிட் மென்டரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சூப்பர்னோவா AIயில் நம்ம ஜஸ்ட் 15 நிமிஷம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாலே 3 வாரத்துக்குள்ளே நம்ம இங்கிலீஷ் பேசக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படின்றதுல ஒரு பெரிய மாற்றம் வரதை நீங்களே நோட் பண்ணுவீங்க. இப்போ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி 75% ஆஃபரோட சூப்பர்னோவா AI கோர்ஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் இங்கிலீஷை வளர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈரானை பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். ஈரானுக்கு, அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ்க்கு வடமேற்கில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய 24 ஆயில் டேங்கர்ஸ் இருக்குது. இது இந்தியன் ஃப்ளாக்டு ஷிப்பு. அங்கேருந்து கச்சா எண்ணெய் எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு வர இருக்கக்கூடிய கப்பல்கள். இப்போது இதில் ஒரு கப்பல் ஏற்கனவே இந்த 24 இல்லாமல் ஒரு கப்பல் ஏற்கனவே மும்பை வந்த விஷயத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போது இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, எந்தெந்த நாடுகளுடைய கப்பல்களை அவங்க அனுமதிக்கிறாங்க, எதை அனுமதிக்கலை அப்படின்ற போது அவங்க எல்லா நாட்டு கப்பலையும் தாக்கிட்டு இருக்காங்க. சைனாவுடைய கப்பல்கள் தாக்கப்படாது, சைனாவுடைய கப்பல்களை நாங்கள் அனுமதிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சீனாவுடைய கப்பலும் தாக்கப்பட்டிருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா ஜப்பானோட ஒரு கப்பல் தாக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவுடைய ஒரு ஆயில் டேங்கர் விஷ்ணு தாக்கப்பட்டிருக்கு. அதில் நிறையா இந்தியர்களும் இருந்தாங்க. 2 இந்தியர்கள் கொல்லப்பட்டாங்கன்ற ஒரு துரதிருஷ்டமான செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு அனுமதி அளிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் கூட இன்னும் எந்த டேங்கர்ஸுமே அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை தாண்டி இந்த பக்கம் வரலை. இப்போ இந்த நேரத்தில் தான் இந்தியா இப்போது எல்லா நாடுகள்கிட்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நாடுகள்கிட்டையுமே நம்ம ஒரு டிரான்சாக்ஷனல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம். இந்தியாவுக்கு என்ன தேவை அப்படின்றத இந்திய நலனை முன்னுக்கு வச்சு தான் நம்மளுடைய ஃபாரின் பாலிசி வடிவமைக்கப்பட்டிருக்கு. பல நேரங்களில் இது சிக்கல்லையும் மாட்டுது. ஸோ இப்போது மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த ட்வீட். Had a conversation with Iranian President Dr. Masoud Pezeshkian to discuss the serious situation in the region. Expressed deep concern over the escalation of tensions and the loss of civilian life as well as damage to civilian infrastructure. The safety and security of Indian nationals, along with the need for unhindered transit of goods and energy, remains India's top priorities. Reiterated India's commitment to peace and stability and urged for dialogue and diplomacy. அப்படின்னு சொல்லி டாக்டர் பெஷ்கியான் அவர்களுக்கு அந்த ட்வீட்டை பதிவு செஞ்சுருக்காரு. இதில் உள்ளே இருக்கக்கூடிய மெசேஜை 4 பேரை உள்ளே இருக்கக்கூடிய மெசேஜை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் இப்போ ஈரானுடைய பிரதமர் பெஷ்கியான் அவர்கள்கிட்ட நான் பேசினேன். இப்போ இருக்கக்கூடிய சீரியஸான சுச்சுவேஷன் இந்த ரீஜனை பற்றி நான் பேசினேன். ஸோ விஷயம் ரொம்ப சீரியஸ். இதில் கர்டிசி, பெரிய அளவுக்கான அந்யோன்யம் அப்படின்லாம் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே டு த பாயிண்ட் பிரதமர் இந்த பதிவை போட்டிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய டீப் கன்சர்ன், அவங்களுடைய மிக முக்கியமான கன்சர்ன் இப்போ இந்த போரில் பொதுமக்கள் கொல்லப்படுறது. இது 2 தரப்புமே சரி, இஸ்ரேல், அரபு நாடுகள், அதே சமயம் ஈரான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எண்ணெய் கிணறுகள், பவர் பிளான்ட்டு, இதை ஒரு நாடுகள் தாக்கிக்கிறத பற்றி ஒரு சீரியஸான ஒரு கன்சர்னை பிரதமர் தெரிவிச்சிருக்கார். அதன் பிறகு 3வது பேராகிராஃப் ரொம்ப முக்கியம். The safety and security of Indian nationals along with the need for unhindered transit of goods and energy remains India's priorities. வெளியில் வாழக்கூடிய, அதாவது அரபு நாடுகளில் வாழக்கூடிய இந்திய மக்கள் மற்றும் கப்பலில் மாலுமிகளாக இருக்கக்கூடிய இந்தியர்கள், இதுதான் டாப் ப்ரையாரிட்டி. 2வது ப்ரையாரிட்டி ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் அண்ட் எனர்ஜி, அங்கேருந்து கச்சா எண்ணெய் வர்றது மற்றும் கப்பல் போக்குவரத்து, இதுதான் இந்தியாவுடைய டாப் ப்ரையாரிட்டி அப்படின்றத ஈரான் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாஸ் கமிட்மெண்ட் டு பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி அப்படின்றதுல இந்தியா உறுதியாக இருக்குது.
இந்தியா எந்த ஒரு சார்பையும் எடுக்காது, பேச்சுவார்த்தை மூலிமா இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்வீட் பதிவு. ஸோ இந்த இடத்த நமக்கு கிளியராக கவனித்தோம் அப்படின்னா, இந்த பிரதமர் அவங்களுடைய அதிபர் பெஷ்கியான் அவர்கள்ட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் கிட்ட பேசியிருந்தார். அதன் பிறகு அதிகாரிகள் லெவலில் 2 தரப்புலையும் பேசிகிட்டு இருக்காங்க. அதன் பிறகு தான் இந்த கப்பல் சேஃபாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை கடந்து இந்தியாவுக்குள்ளே வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஈரானில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9000 இந்தியர்கள் இருக்கிறாங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மற்றும் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேருந்து மாணவர்கள் நிறையா பேர் ஈரானில் போய் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அன்இன்டர்டு டிரான்சிட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் எனர்ஜி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 60 மில்லியன் அளவுக்கான கேஸ் இம்போர்ட் இப்போ தடைப்பட்டிருக்கு. அதோடைய பிரச்சனை நம்ம இப்போ டொமஸ்டிக் லெவல்லையும் பார்த்தோம். அதே மாதிரி இந்தியாவுடைய ப்ரையாரிட்டி அப்படின்றது இந்தியர்களுடைய உயிர் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் அண்ட் எனர்ஜி அப்படின்றது இந்தியா ரொம்ப ரொம்ப கிளியராக தெளிவுபடுத்தியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெஹரானில் இருக்கக்கூடிய, அங்கே தான் யூனிவர்சிட்டிஸ் அதிகமாக இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை இப்போ நம்ம எவாக்குவேட் பண்ணக்கூடிய சூழ்நிலை கிடையாது, அங்கே இல்லை, சுத்தமாகவே இல்லை. ஏன்னா ரொம்பவும் கண்டஸ்டடான ஒரு ஏர் ஸ்பேஸ், எப்போ யார் தாக்குவாங்க அப்படின்றத சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக இருக்கிறது, இந்தியா எந்த ஒரு நாட்டோடைய சார்பும் எடுக்க போகிறது கிடையாது. அமெரிக்கா இஸ்ரேல் பக்கமும் போக போகிறது கிடையாது, ஈரான் பக்கமும் போக போகிறது கிடையாது. ஈரான் சார்பு எடுத்த இன்றைக்கி சைனாவே பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான் இருக்குது. இப்போ இந்தியாவுடைய என்கேஜ்மெண்ட் பேட்டர்ன் எடுத்தோம் அப்படின்னா, முதல்ல நம்ம அதிகமாக என்கேஜ் பண்ண நாடு யுஏஇ. ஏன்னா நமக்கு அங்கே ஸ்டேக்ஸ் அதிகமாக இருக்குது, லட்சக்கணக்கான மக்கள் யுஏஇயில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யுஏஇயில் இருக்குது, யுஏஇயோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவில் இருக்குது. அது ஒரு குளோபல் ஃபினான்ஷியல் கேபிட்டல், இந்தியாவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு லாஜிஸ்டிக்ஸ் ஹப்பும் கூட, இந்தியாவோட ஏவியேஷன் கனெக்ஷனில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஹப்பும் கூட. ஸோ இந்த காரணங்களுக்காக யுஏஇ ஒரு நட்பு நாடு, அவங்கக்கிட்ட பேசியிருக்கோம். அதன் பிறகு ஒமான், குவைத், பஹ்ரைன், சவுதி, ஜோர்டான், இஸ்ரேல் மற்றும் கத்தார், இந்த எல்லா நாடுகளுமே ஒன்று நம்மளுடைய எனர்ஜி சப்ளை பண்ணக்கூடிய மிக முக்கியமான சப்ளையர்ஸ், இல்லை கலாச்சார ரீதியாக அதே மாதிரி இந்தியர்கள் அதிகமாக வேலை செய்யக்கூடிய நாடுகள். மூணாவது எடுத்தீங்க அப்படின்னா இந்த சண்டையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நாடுகள். இப்போது இது வந்து ஒரு மல்டி வெக்டர் டிப்ளமசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மல்டி வெக்டர் டிப்ளமசி அப்படின்றது, இப்போ பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா சவுதி கிட்ட மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க. சவுதிக்கும் ஈரானுக்கும் மத்தியஸ்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த சவுதிக்கும் ஈரானுக்கும் சண்டை வந்ததுன்னா பாகிஸ்தான் இராணுவம் ஈரானுக்கு எதிராக சண்டையை துவங்கணும், அது அவங்க நாட்டுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல். ஒரு வகையில் ஒரு அமெரிக்காவுடைய குட் புக்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃபாரின் பாலிசியை மேனேஜ் பண்ணும்போது, இந்தியா இந்த இடத்துல அமெரிக்கா அப்படின்ற ஒரு நாடு அதற்கு வந்து ஒரு இது இருந்தால் கூட நம்ம மெஜாரிட்டியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உறவு அமெரிக்காவுடைய உறவும் தேவை, இஸ்ரேலோட உறவும் தேவை. ஆனால் தனித்தனி வெக்டார்ஸை நம்ம பிரிச்சிருக்கிறோம், அதில் வந்து என்கேஜ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ சார்பு எடுத்தோம். இப்போ சைனா வந்து ஈரான் சார்பு எடுத்தாங்க. ஈரான் என்ன சொன்னாங்க, சைனாவுடைய கப்பல்களை நாங்கள் அனுமதிக்கிறோம்னாங்க. இதே சீன கப்பல் தான் நேற்று வந்து தாக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். ஸோ எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. சார்பு எடுத்து இங்கே ஒரு கேரண்டி நமக்கு வந்து வரப்போகிறது கிடையாது. இப்போது இந்த ஒரு நான் அலைன்டு ஒரு இன்ட்ரோக்குள்ளராக நம்ம வந்து உள்ளே போகும் பொழுது, இப்போ ஈரான்ட்டையும் இந்தியா பேச முடியும், இஸ்ரேல்ட்டையும் பேச முடியும், அமெரிக்காட்டையும் பேச முடியும். ஸோ ஒரு மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ஒரு சரியான நிலையில் இந்தியா இருக்குது. அதை தான் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கிளியர் கட்டான பொலிட்டிக்கல் மெசேஜுமே. அமெரிக்கா கிட்ட இப்போ இந்தியா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. அவங்கக்கிட்ட இருந்து ஆயில் அண்ட் கேஸ் வேணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். கனடா கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதே சமயம் அமெரிக்காவோட குடையின் கீழே வந்து நாங்கள் எங்களுடைய வெளியுறவு கொள்கையை இது பண்ண மாட்டோம். ஈரான்கிட்ட எங்ககிட்ட ஒரு நேரடி உறவு இருக்குது, தேவைப்படும் போது ஈரான்கிட்ட நாங்கள் நேரடியாக பேச மாட்டோம், உங்கள் ரூட் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜுமே கிளியராக கட்டாக இருக்குது. அதே மாதிரி ரெண்டு ப்ரையாரிட்டி தான் நம்ம இங்கே பேசுகிறோம். ஒன்று நம்மளுடைய மக்கள், ரெண்டாவது நமக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி செக்யூரிட்டி. இந்த 2 ப்ரையாரிட்டியை மத்தியும் பேசும் பொழுது சித்தாந்த ரீதியாகவோ இல்லை ஈரானுடைய உள்நாட்டு பிரச்சனையிலையோ இல்லை அந்த நாட்டோடைய இருக்கக்கூடிய வெளியுறவு கொள்கையிலையோ இந்தியா எங்கேயுமே தலையிடவே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நேரடியாக பேசி இதை பண்ணும்பொழுது வெகு விரைவில் இந்திய கப்பல்களுக்கு அந்த சேஃப் பேசேஜ், அதாவது இந்திய மக்களுடைய செக்யூரிட்டி மற்றும் இந்தியாவுடைய கப்பலுக்கான செக்யூரிட்டி, இது ரெண்டுமே உறுதி செய்யப்படுறதுக்கான ஒரு மிக முக்கியமான தருணத்தில் இப்போ நம்ம இருக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி நிறைய பேர் இப்போ எல்லா டிபேட்லேயுமே என்ன சொல்கிறோம், நீங்கள் கமெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா யார் சைடில் நீ நிற்கிற, யார் சைடில் நீ நிற்கிற. இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் வந்துச்சு, யார் சைடில் நம்ம நின்னோம்?
உக்ரைன் நமக்கு ஒரு மிக முக்கியமான நாடு, அதை விட முக்கியமான நாடு ரஷ்யா. ஸோ கொஞ்சம் ஒரு சின்ன டில்ட் எடுத்து ரஷ்யாவுடைய ரிலேஷன்ஷிப்பை பேலன்ஸ் பண்ணணும். அதே பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யாவில் போய் இறங்கி இது யுத்தத்துக்கான யுகம் இல்லை அப்படின்னு சொல்லி புத்தின் அவர்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டே பேசினார். ஸோ ரஷ்யா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் நம்ம சார்பு எடுக்கல. அமெரிக்கா, ஐரோப்பிய எல்லா நாடுகளுமே இந்தியாவுக்கு கடும் அழுத்தத்தை கொடுத்தாங்க, நீங்கள் வந்து எங்கள் சார்பாக வரணும்ன்ட்டு. ஸோ அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கையை நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீ என் கூட இருக்கணும், இல்லைனா நீ எனக்கு வந்து எதிரில் இருக்கிற அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்தியாவுக்கு அந்த நிலை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதே மாதிரி ஈரான் இஸ்ரேல் இந்த பிரச்சனையில் அமெரிக்கா இந்த போரில் அமெரிக்கா சார்பு எடுக்கணும்னு இப்போது அவங்க அழுத்தம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளுடைய நட்பு நாடான இஸ்ரேலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த புரிஞ்சுக்கிறாங்க, சார்பு எடுக்கணும் அப்படின்றதுல அவங்க இல்லை. ஏன்னா அசர்பைஜான் ஒரு முழு இஸ்லாமிய நாடு, அதற்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா யூதர்கள் அதிகமாக கொண்ட நாடு, யூத நாடு பார்த்தீங்கன்னா அங்கே சார்பாக நிற்கிறாங்க, இஸ்ரேல் சார்பாக நிற்கிறாங்க. அதே அசர்பைஜானுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரி அர்மேனியா, அந்த அர்மேனியாவுக்கு இந்தியா முழுவதும் ஒரு சார்பாக நிற்கிறாங்க. ஸோ ஜியோ பாலிட்டிக்ஸ்ன்றது சித்தாந்த ரீதியாக கிடையாது, யாருக்கு என்ன தேவை, யார் நாட்டு நலனுக்கு என்ன தேவை அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய வெளியுறவு கொள்கை அப்படின்றது தெளிவாக இருக்குது. ஸோ ஈரானா இல்லை அமெரிக்காவா இந்தியா ஸ்டாண்ட் எடுக்காது. எல்லா டிவி டிபேட்ஸ்லையுமே எல்லாமே நீங்கள் வந்து ஸ்டாண்ட் எடுக்கணும், ஈரான் பக்கம் நிற்கணும், இந்த பக்கம் நிற்கணும், அந்த பக்கம் நிற்கணும். இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சோனியா காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கடிதம் எழுதுகிறாங்க, ஒரு ஆப்பேட் எழுதியிருந்தாங்க, நம்ம வந்து ஈரானோடைய இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப தின் லைனில் போயிட்டுருக்கோம். இப்போ அயத்துல்லா அவர்களுடைய மரணத்துக்கு இந்தியா கண்டனம் தெரிவிக்கணுமா, இல்லை அமெரிக்கா இந்தியா ரிலேஷன்ஸையும் இஸ்ரேல் இந்தியா ரிலேஷன்ஸையும் அதே மாதிரி ஈரான் இந்தியா ரிலேஷன்ஸையும் இதை வந்து பேலன்ஸ் அவுட் பண்ணோமா அப்படின்றது இருக்குது. ஒரு கத்தி முனையில் தான் இப்போ நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் எந்த ஒரு இந்தியாவுடைய மூவுமே இந்த நாட்டுக்கு சார்பாக இருக்கக்கூடிய அந்த ஒரு செய்தியை வந்து உலக நாடுகளுக்கு வந்து கிளியர் கட்டாக கொடுக்கவே கூடாது அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம். ஏன்னா நம்ம 2 இன்சிடென்ட் நல்லா கவனிக்கணும். உக்ரைன் ரஷ்யா போர் நடக்கும் பொழுது கிட்டத்தட்ட 27,000 மாணவர்கள் அங்கே கதறிக்கிட்டு இருந்தாங்க, உள்ளே எப்படி வெளியில் வரன்னு தெரியாமல் துடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. 2 நாடுகள்கிட்டையும் பேசணும். இந்தியாவுடைய அமைச்சர்கள் போலாண்டு உக்ரைன் பார்டரில் போய், அதாவது உக்ரைன் ரஷ்யாவுடைய பார்டரில் போய் முகாமிடுறாங்க. அந்த போர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 42 மணி நேரத்துக்கு நிறுத்தி வைக்கப்படுது. ரெண்டுமே பிச்டு பேட்டில். அதை நான் சொல்கிறது ஸ்டார்டிங்கில் 2022, 23 நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த வருடத்தில் 27,000 மாணவர்களை நம்மளால் வெளியில் எடுக்க முடிஞ்சுது. ஏன்னா இதே ஃபாரின் பாலிசி, எல்லாருக்கிட்டையும் உறவு, எந்த இடத்துலையும் நம்ம சார்பாக இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு. அடுத்தது நம்ம போன வருடம் நடந்த ஈரான் மற்றும் இஸ்ரேலுடைய யுத்தத்தை நல்லா கவனித்தோம் அப்படின்ற போது ஹைஃபா துறைமுகத்தோடைய ஒரு முனையத்தை இந்தியா ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஈரானில் இருக்கக்கூடிய சபஹார் துறைமுகத்தில் ஒரு முனையம் வந்து இந்தியா ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்மளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இஸ்ரேல் வந்து அந்த முனையத்தை, சபஹார் போர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு முனையத்தை தாக்கலை. அதே மாதிரி ஈரான் இந்தியாவுடைய கோரிக்கையை ஏற்றுட்டு, நம்மளுடைய ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்திய முனையத்தை வந்து தாக்கலை. இதுதான் இந்தியாவுடைய மாஸ்டர் டிப்ளமசி. இப்போது இதோடைய இன்னொரு பாயிண்ட்டை நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர், பஹல்காமில் நடந்த தாக்குதல். பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பல நாடுகள் இந்தியாவுக்கு சார்பாக நின்றாங்க. பட் இந்தியா போரை துவங்கும் போது சைனா பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலை எடுத்தாங்க, அமெரிக்கா தள்ளி நின்றுட்டாங்க, இஸ்ரேல் இந்தியாவுக்கு முழு ஆதரவை கொடுத்துச்சு. இதே ஈரான் பார்த்தீங்கன்னா பேசி தீர்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ரஷ்யா போன்ற பல நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவு இருந்தது பார்த்தோம். ஸோ பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த நாடுகள் இந்தியா அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக ஒரு போரை துவங்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலகி நிற்கிறத பார்க்குறோம். ஏன்னா அவங்களுக்கு பாகிஸ்தான் ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துல இருக்கிறதுனால அந்த ரிலேஷனை பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போவே நான் சொல்லியிருந்தேன், எந்த நாடுமே நமக்கு நிற்கலை, துணை நிற்கலை, எந்த நாடும் நமக்கு துணை நிற்கலன்னு பேசிட்டு இருந்தாங்க. நம்மளோட யுத்தத்தை நம்ம தான் வந்து செய்யணும், நம்மளோட பிரச்சனையை நம்ம தான் வந்து ஹேண்டில் பண்ணணும். இப்போது கத்தார், பஹ்ரைன், யுஏஇ போன்ற பல நாடுகள் அமெரிக்காவுடைய பாதுகாப்பை நம்பி இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க நிலைமை என்னாச்சு? அவங்க எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் சொந்த நாட்டு இராணுவம், நம்மளுடைய வீரர்கள், நம்மளுடைய ஆயுதங்கள் நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் இன்னொரு நாட்டை நம்பி நம்ம இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இனி வரக்கூடிய யுத்தங்கள், இந்தியாவுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லையுமே நம்ம யுத்தத்தை நம்ம வீரர்கள் தான் செய்வாங்க, நாம் தான் அதை முன்னெடுத்துட்டு போவோம். அதில் மிச்ச நாடுகள், இஸ்ரேல் போன்ற நாடுகள் நமக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுக்கலாமே தவிர அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சார்பெடுத்து அமெரிக்காவுடைய இராணுவமோ ரஷ்ய இராணுவமோ இந்தியாவுக்காக வந்து சண்டை போடுறது கிடையாது. ஈவன் இஸ்ரேல் இராணுவமோ இந்தியாவுக்காக வந்து சண்டை போடுறது கிடையாது. ஸோ இந்த ஃபாரின் பாலிசியில் ஒரு மேஜர் பிரேக் த்ரூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடி அவர்கள் ஈரான்கிட்ட நேரடியாக பேசினது. நான் இதை ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன்.
உடனடியாக நாளைக்கு இந்தியாவுடைய கப்பல்கள்லாம் பர்மிட் பண்ணிடுவாங்கன்னு நான் சொல்லலை. பட் அந்த சூழ்நிலையை உருவாக்குறதுக்கான ஒரு நல்ல துவக்கமாக இதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி சில பிஹைண்ட் த டோர்ஸ் நிறைய கேலிபிரேஷன் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் இந்த போர் நிறுத்தத்துக்கு அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த எல்லா நாடுகள்கிட்டையும் பேசக்கூடிய சென்டராக இருக்கக்கூடிய ஒரு நாடு வந்து இந்தியா. ஏன்னா இப்போ ரஷ்யா பேச முடியாது. ரஷ்யா ஈரான் சார்பு நிலை எடுத்து அவங்களுக்கு சேட்டலைட் இமேஜரிஸை கொடுத்துட்ருக்காங்க. சீனா ஆயுதங்கள் கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே சீனா மத்தியஸ்தம் பண்ணாலும் அது அமெரிக்கா கேட்க போகிறது கிடையாது. இந்தியாவுக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த 3 நாடுகள்கிட்டையுமே ஒரு நல்ல உறவு இருக்குது. ஸோ ஒரு சுமூகமான தீர்வுக்கு இந்தியாவை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி குளோபல் பாலிடிக்ஸில் இருக்குது. பட் அந்த அளவுக்கு நமக்கு வந்து எஃபெக்டிவ் நெகோசியேஷன்ஸ் இருக்கா அப்படின்னா நம்ம ப்ரையாரிட்டி ரொம்ப கிளியர். பிரதமர் சொன்ன மாதிரி நம்மளுடைய மக்கள், அவங்களுடைய உயிர் பாதுகாப்பு, 2வது நமக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி செக்யூரிட்டி. இது இன்னும் எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது, இந்திய கப்பல்கள் வந்து அனுமதிக்கப்படுமா அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.